இவ்ளோ பெரிய ஊர்ல யாரையும் தெரியாம நான் என்ன செய்ய போறேன்? ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல கல்யாணத்துல இருந்து தப்பிச்சா போதும்ன்ற வெறியோட வந்துட்டேன். ஆண்டவா, உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். நான் இந்த ஊர்ல பெருசா சாதிக்கலனாலும் பரவாயில்ல, கௌரவமா வாழ ஒரு வழி காட்டு. அப்புறம் அப்பா அம்மாவை அந்த ஆள் வேலாயுதத்தோட தொல்லையில இருந்து எப்படியாவது காப்பாத்து. எங்கம்மா போனோம்? நம்ம ஆட்டோல போலாம். வாமா, பேக் கொடுமா. நம்ம வண்டியில வைஃபை எல்லாம் இருக்குது, வாமா. பேக் கொடுமா. என்னம்மா ஓவரா செலுத்துக்கிற? ஒரு ரேஞ்சுக்கா கலருக்கும் இதெல்லாம் ஓவரா தெரியல. கருப்பா இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்கல்ல? நீங்க ஒயிட்டா இருந்துகிட்டு ஃப்ளைட்டை ஓட்டுறீங்க. சரி விடுமா, கோச்சியாத, தெரியாம பேசிட்டான். ஏய், கஸ்டமர் எப்படி பேசணும் தெரியாது. சாரி சாரிம்மா. என்னோட நிற கருப்பு உங்க கரு வெளியில இருக்கு. உங்களோட வெள்ளை கலரு என் கால் பாதத்துல இருக்குன்னு காந்தி சொல்லியிருக்காரு. அவரு கிண்டல் பண்ணவரு கூட மனசார மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரு. எப்பவும் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரிங்க, தெரியாம பேசிட்டேன். சார் சார், நம்ம கேஸ் என்ன சார்? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். முத தடவைனா அப்படிதான் சார் இருக்கும். சார், ஏய் ஐயா வணக்கம் ஐயா. உன்னை எப்படா வர சொன்ன? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஐயா. தொலைச்சு போறேன் தொலைச்சு. சார், ஆரிச்சாமி வாத்தியார் தான் நீங்க? ஆமாங்க சார். உள்ள வர சொல். சரிங்க சார். சார் உள்ள போங்க சார். சார் சௌக்கியமா? வழக்கமா ஸ்கூல்ல உன்னை பார்த்து தான் எல்லாரும் எந்திரிச்சு நிப்பாங்க. இப்ப என்னடான்னா பொசுக்கு பொசுக்குன்னு நீ எந்திரிச்சு நிக்கிற. ஏமாத்தி, உனக்கு இது தேவையா? ஸ்கூல் கரஸ்பாண்டண்டா உன்னை ஆக்கலான்னு பார்த்தா நீ என்னையே ஆழம் பார்க்கறல்ல. இங்க பார், போலீஸ் கிட்ட கண்ணை காட்டினா போதும், உன் வேட்டி அவுத்துட்டு உள்ள உட்கார வச்சிருவாங்க. இப்ப கூட ஒன்றும் கெட்டு போல. வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டா மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம். எப்படி வசதி? சார், அவன் உங்களை மட்டும் ஏமாத்தி எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டா சார். ஓ, அப்ப கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம் சார். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க உட்காருங்க. வாங்க சார். கவலைப்படாங்க சார். இன்னும் 2-3 டேஸ்ல அந்த நகை உங்க வீடு தேடி வரும். பொண்ணு மட்டும் இல்லை, அதை எடுத்துட்டு போன பொண்ணும் முக்கியம். பாத்தீங்களா சார், உங்க பேச்சு திறமை ஸ்டேஷன்ல காட்டுறீங்க. நான் பாத்துக்கிறேன் சார். சைக்காலஜி என்னன்னா, அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறத விட அப்பப்ப நம்ம வீட்டுக்கு போய் நின்னா ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணி உண்மையை சொல்லிடுவாங்க. அதனால இப்ப விடுற மாதிரி விட்டுட்டு என் ஸ்டைல நான் டீல் பண்றேன். அப்புறம் பொண்ணும் பொருளும் உங்க வீடு தேடி தானா வரும். இந்த கேஸை நகை திருட்டு போன கேஸாவே டீல் பண்ணிடுங்க. என்ன சார் நீங்க இதை கூட எனக்கு சொல்லி தரணுமா? நாம எவ்வளவு கேஸ் முடிச்சிருப்போம். கவலையே படாதீங்க சார், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். தைரியமா போயிட்டு வாங்க சார். அந்த வாத்தியார் வர சொல்லுங்க. சரிங்க சார், போங்க. சரிங்க இன்ஸ்பெக்டர், நான் கிளம்புறேன். சரி சார். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கோவக்காரரு, பார்த்து ஜாக்கிரதை. சார் உட்காருங்க சார். சும்மா உட்காருங்க சார். சார் அழாதீங்க சார்.
விடுங்க சார். நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அழாங்க சார். முதல்ல அழுகிறத நிறுத்துங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்க அம்மா மிஸ்ஸிங்க. இப்போ உங்க பொண்ணை காணோம். இப்போ ஏதோ உங்களுக்கு கெட்ட நேரம் நினைக்கிறேன் சார். இதோ பாருங்க சார், வேலாயுத மாதிரி ஆள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் ரொம்ப செல்வாக்கான ஆளு. நடந்த விவரம் பூராவும் அவர் வாயாலே சொல்லிட்டாரு. இந்த வயசுல கல்யாணம்னு ஜாதகத்தை நம்பிக்கிட்டு கிறுக்கு பிடிச்சி அலைகிறாரு. அவர் வயசுக்கு இது தேவையில்லாத விஷயம். நீங்க கூட சம்மதிச்சுதான் சொன்னாரு. உண்மையா? சரி, அது உங்க பர்சனல் விஷயம். அதுல நான் தலையிட விரும்பல. ஆனா நான் தோன்றதை சொல்றேன். அந்த ஆளு ஸ்லோ பர்சன் சார். நம்ம மூஞ்சிக்கிட்ட நல்லா பேசிட்டு உடனே ஹையர் ஆஃபீஸர்கிட்ட என்னை பத்தி குறையா சொல்லுவாரு. உடம்பு ஃபுல்லா பண திமிரு பரவி இருக்கு சார். கட்சி பாகுபாடு இல்லாம எல்லா இடத்துலயும் பணம் விளையாடும் சார். ஆறுசாமி சார், என் பையன் உங்க ஸ்டூடெண்ட் தான். உங்களை பத்தி நிறைய சொல்லுவான் சார். இப்ப தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவேன் சார். சார் ரொம்ப அவமானமா இருக்கு சார். தெருவில் எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. நான் எப்படி திரும்ப ஸ்கூலுக்கு போக போறேனே தெரியல சார். கவலையே படாதீங்க சார். ஆனா இது எப்ப சரியாகும்னா உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் சரியாகும். ஏன்னா இதெல்லாம் திடீர்னு எப்ப வேணாலும் அவருக்கு எதிராக திரும்புன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் செல்வாக்கை பயன்படுத்தி அங்கே இங்கே பேசி காய நத்துறாரு. இப்போ கூட ஸ்டேஷன்ல உங்க பொண்ணு பேரை அக்யூஸ்ட் லிஸ்ட்ல ஒட்ட சொல்றாரு. அவர் சொன்னா நாங்க பண்ணி தானே சார் ஆகணும். என்ன செய்யறது? கடவுளே சார், இப்போ உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்களை எனக்கு நல்லா தெரியுன்றதுனால இந்த டிசிஷனை என் சொந்த ரிஸ்கில் எடுத்திருக்கேன். அதனால ரொம்ப நாள்லாம் டைம் தர முடியாது சார். ஒரு வாரம், அதிகபட்சம் 10 நாள். 10 நாளைக்குள்ள அந்த பொண்ணு உங்க வீட்டில் இல்லைன்னா நீங்க உள்ள இருப்பீங்க. சார் அது எப்படி சார் முடியும்? ஏன்னா அந்த ஆள் எது வேணாலும் செய்யக்கூடிய ஆள். புரியுதுங்களா? மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் வரும். அப்புறம் என் வேலைக்கு திண்டாட்டமா போயிடும். புரியுது சார். ஆனா சொல்லாம கொல்லாம திட்டம் போட்டு ஓடினவ சார். நான் அவளை எங்க சார் போய் தேடுவேன்? அதுவும் 10 நாளுக்குள்ள. உங்க பயம் புரியுது சார். கடவுள் மேல பாரத்தை போட்டு தேடுங்க சார். கண்டிப்பா உங்க பொண்ணு தெரியாத ஊருக்கு போயிருக்க மாட்டா. ஸோ உங்க சொந்தக்காரங்க எந்தெந்த ஊர்ல இருக்கான்றத ஒரு லிஸ்ட் எடுங்க. அவங்களுக்கு சும்மா ஒரு போனை போட்டு விஷயத்த சொல்லாம இயல்பா பேசுங்க. ஏதாவது தகவல் இருந்தா அவங்களே சொல்லுவாங்க. படிச்ச பொண்ணா இருந்தாலும் தனியா இருந்தா ஆபத்து சார், புரிஞ்சுக்குங்க. அப்புறம் இந்த போலீஸ் கேஸ்ன்னு பயந்து எந்த ஒரு தப்பான முடிவு எடுத்துறாங்க சார். சரிங்க சார். சாப்பிட்டீங்களா இல்லையா? பயத்துல சாப்பிடணும்னே தோணல சார். சரி இருங்க சார், இட்லி வேண்ட சொல்றேன், சாப்பிட்டு போலாம். கொஞ்சோண்டு சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம். ஸ்கூலுக்கு போகணும்ல. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். கொஞ்சோண்டு சாப்பிடுமா. கொஞ்சோண்டு சாப்பிடுமா. வேண்டாம். சாப்பிடுன்னு சொல்றேன்ல, ஏன் ஸ்கூல் போக மாட்டேங்கிற? ஸ்கூல்ல எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிடுறாங்க. யாருக்குமே என்ன பிடிக்கல. அதனால தான் நான் சொல்றேன். பாப்பா இங்க வா. போ. இந்தா. தேங்க்யூ. உன்னை எல்லாருமே விளையாட்டுல சேர்த்துக்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? நீ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா அவ்வளவுதான். அப்புறம் பாரு, நீ இல்லாம விளையாடவே மாட்டாங்க. எப்படி ஃப்ரெண்ட் ஆவது? இப்படிதான். ஸ்கூல் போறியா? குட் கேர்ள். அக்கா, நானும் ஃப்ரெண்ட் ஆகணும். எப்படி சொல்லு?
பாய் பாய். என்னம்மா உங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சா? என் பேரு விஜயா. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நீ கண் கலங்கி நிக்கிறத பார்த்து என் மனசு தாங்கலமா. என் வீட்ல வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போயேன். உனக்கு பிடிக்கலனா வேண்டாம். அக்கா, நான் வரேன். இரு, வடை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்ல சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், நம்ம போய் சாப்பிடலாம். அக்கா 2 வடை கொடுங்க. என்ன விஜய், இன்னைக்கு ஷூட்டிங் போலியா? எங்கக்கா முன்ன மாதிரி தினம் வேலை இருக்கு. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். வா போலாம். அக்கா, எனக்கு 2 இட்லி. உனக்கு எந்த ஊருமா? இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம், விடு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, பொள்ளாச்சி. ஓ பொள்ளாச்சியா? பொள்ளாச்சியில் எனக்கு எல்லாம் தண்ணிப்பட்ட பாடு. நிறைய முறை ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் எனக்கு தெரியாத இடமே இல்லை. சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. வேலாயுதத்தை பாம்புன்னு நினச்சி அடிக்கவும் முடியாது, பழுதுன்னு நினச்சி ஒதுக்கவும் முடியாது சார். உங்கள் பொண்ணு விஷயத்தில் எல்லாத்தையும் தாண்டி நம்மளையும் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டாலேன்னு அவருக்கு வெறி தான் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த கோவத்தை தான் இப்படி உங்கள் மேலே காட்டுறாரு. என்ன சார், அந்த ஆளுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டா எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் சார். அதனால் வீட்டுக்கு போய் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட தெளிவாக பேசி நிலைமையை புரிய வைங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணு, பையன், உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்ககிட்ட எல்லாம் விசாரிங்க சார். இப்போ உங்கள் பொண்ணு எங்கே இருப்பா, சாப்பிட்டாளா இல்லையான்னு ஒரு அப்பாவா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும். உங்கள் பொண்ணை தனியாக விட்டு வைக்கிறது அது அவங்களுக்கே நாளைக்கு ஆபத்தா முடிய வாய்ப்பு இருக்கு சார். சார், உங்களுக்கு 10 நாள் டைம். அதுக்கு மேலே என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பார்த்துக்குங்க, அவ்வளோதான் சார் நான் சொல்லுவேன். வாமா, இதான் என் ஏரியா. அதோ அந்த கடைசி வீடு இருக்கு தெரியுமா, அதான் என்னோட வீடு. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி. வா உள்ள வா. ஏன் அங்கே நிக்கிற? வா உள்ள வா. உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. புளி சாதம் பிடிக்கல? நானே செஞ்சேன். இந்தாங்கக்கா. வடை கொடு. சாப்பிடலாமா? சாப்பிடுமா. நீங்கக்கா? எனக்கு இருக்கு, நீ சாப்பிடு. என்னம்மா ரொம்ப பசிக்குதா? மெதுவா சாப்பிடு.
என்னம்மா நீ தட்டில் சாப்பாடு போட்டுட்டு கண் கலங்க கூடாது. கடவுள் உனக்கு துணையா இருந்து உன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. சரியா? அழாதம்மா, சாப்பிடு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறம் போலாம். சரியா? இரு இரு, இங்கேயே கை கழுவி. வேண்டாம்க்கா, பரவாயில்ல. பரவாயில்லம்மா, கழுவிக்கோ. இந்தாம்மா, இதுலயே தொடச்சுக்கோ. ஆமா, நீ யார் வீட்டுக்கு போகணும்? எந்த ஏரியா? எனக்கு யாரையுமே தெரியாதுக்கா. ஒரு பிரச்சனையில மாட்டி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். சரி சரி, கவலைப்படாத, விடு. முதல்ல படு. மனசு தெளிவா இருந்தாதான் பயப்படாம யோசிக்க முடியும். சரியா? நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் நம்ம வீட்லயே என் கூட இரு. சும்மா அழக்கூடாதுமா. படு, கொஞ்ச நேரம் படுமா. அப்பா, அப்பா, அப்பா. அப்பா, அப்பா. காலையில ஸ்டேஷனுக்கு வந்திருந்தோங்க. எங்களை விரட்டி அனுப்பிட்டாங்க. அங்க நின்னா உங்களுக்கு பிரச்சனைன்னு மிரட்டினாங்க. அதான் வந்துட்டோங்க. என்னங்க சொன்னாங்க? எப்படியாச்சும் பிபியை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அங்க எல்லாமே வேலாயுதத்தோட கண்ணாசில தான் நடக்குது பார்வதி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே, அவளை எங்கன்னு போய் தேடுறது?
பார்வதி, நீ தப்பா நினைக்கலன்னா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உனக்கு உண்மையாவே பிபி எங்க போயிருக்கான்னு தெரியாதா? என்னங்க நீங்க காலையில இதத்தான் கேட்டீங்க, இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் மறுபடியும் இதே கேள்வியை கேக்குறீங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நான் உன் மேல சந்தேகப்பட்டு கேட்கல பார்வதி, இயலாமையில தான் கேட்கிறேன். அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டா போதும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அம்மா காணாம போன வேதனை மாறுறதுக்குள்ள இவ வேற இப்படி பண்ணிட்டாலேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ எங்க இருக்காளோ என்ன பண்றாளோன்னு தெரியலங்க. அவ பாவம், உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்தா நம்மள விட்டு போக துணிஞ்சிருப்பா. நீ வேணா அவன் மேல பாவம் பரிதாபம் எல்லாம் பாரு, ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த உணர்வும் இல்லை. போதும், அவளை பெத்ததுக்கு போதும் போதும்னு அனுபவிச்சாச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை அதால பிடிக்கலன்னு என்கிட்ட உண்மை சொல்லியிருந்தா பரவாயில்ல. நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டா. இந்த அவமானம் நான் சாவர வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. இனிமே அவ வந்தா கூட அவ இருக்கிற பக்கம் என் தலை திரும்பாது. அவ யாரோ நான் யாரோ. என்னங்க நீங்களே இப்படி பேசலாமா? வேற எப்படி பேச சொல்ற? பேசி பேசி அம்மாவை துரத்திட்டா, இப்ப போய் பேசி என்ன உயிரோட கொன்னுட்டா. இனிமே கவிதாக்கு ஒரு கல்யாணம் பேச போனா கூட மூத்த பொண்ணு ஓடி போன குடும்பம்னு கேவலமா பேசுவாங்க. அவ பண்ண தப்புக்கு நாம மட்டும் இல்ல, கவிதாவும் வினோதும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டான்னு அவளையே சொல்றீங்களே, நீங்க செஞ்சது மட்டும் எந்த வகையில நியாயம்? வேலாயுதத்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீங்களும் தானே அவளை வற்புறுத்துனீங்க. ஆமா, வற்புறுத்தின, உண்மைதான். எப்ப வற்புறுத்தின? என்ன சூழ்நிலையில வற்புறுத்தின? நாம வேணா நம்ம பொண்ணுன்னு கொண்டாடலாம், ஆனா பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னன்னு பேசிட்டு போனாங்க. கருப்பா இருக்கா குள்ளமா இருக்கான்னு அவங்க பாட்டி சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே போயிட்டாங்க. இவர் அவளை கொண்டாடிட்டு ஏத்துக்கிறேன்னு முன் வரும்போது நான் ஏன் வேணான்னு சொல்றேன்? எல்லாத்தையும் ஆணி வேர் புடுங்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிட்டு போயிட்டா. இனி இதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போறோம், எந்த மூஞ்ச வச்சுட்டு வெளியில போறோன்னே தெரியல. கஷ்டமா இருக்கு பார்வதி. அவளோட இடத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கே அவளோட நியாயம் தெரியும். யாரும் அவளுக்காக பறிஞ்சு பேச வேண்டாம். யாராவது அவளை பார்த்து எனக்கு தகவல் கொடுத்தா கூட அவளை அப்படியே கூட்டிட்டு போய் அந்த வேலை கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு தான் சொல்ல போறேன். நம்ப வச்சு அவ கழுத்தை அறுத்துட்டா பார்வதி, கழுத்தை அறுத்துட்டா.
யாரு? யாரா? அத நான் தாமா உன்னை கேட்கணும். என் வீட்ல வந்து படுத்துக்கிட்டு என்னையா கேள்வி கேட்கறியா? உங்க வீடா? பின்ன யாரு வீடுன்னு நினைச்சுக்கினுக்குற? இன்னும் நீ தான் திருட்டுத்தனமா வந்து ஆக்கி வச்ச சோத்தெல்லாம் திருட்டு போறியா? இப்பெல்லாம் தூங்கிட்டு வேற போறீங்களோ? அப்போ அந்த அந்த அக்கா? எந்த அக்கா? ஓ, இப்பெல்லாம் கூட்டானேப்பா. அப்போ அந்த அக்கா அது நிஜமாவே உங்க வீடு தானா? தோடா என் பேரு பிபி. நான் ஊர்ல இருந்து ஓடி வந்துட்டேன். ஏமா அவ பேரு ஆள் எப்படி இருப்பான்னு தெரியுமா? அவங்க பேரு விஜயான்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்புறம் இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையான்னு கூட கேட்டாங்க. ஓ, ஆர்டிஸ்ட் விஜயாவா? இந்த ஏரியால சரியான கேடிமா. துட்டு தான் அவளுக்கு. அதை சம்பாதிக்க என்ன வேணாலும் பண்ணுவா. அவகிட்ட நாங்கெல்லாம் யாரும் வச்சுக்க மாட்டோம். அது சரி, உன் கையில நகை பணம் ஏதாச்சும் கொண்டு வந்திருந்தியா? அது கீதான்னு பாரு. அந்த பேக். ஐயோ, என் பேக் எங்க? ஐயோ, துணி மட்டும் தான் இருக்கு, பேக்கையே காணோம். ஐயோ, யார் காசு வச்சிருந்தா? காசுலாம் இல்லக்கா, மார்க் ஷீட், சர்டிபிகேட், கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கு. வாங்கக்கா, போய் தேடலாம். தேடுறதா? ஆமா. இம்மாம் பெரிய சமுதிரத்துல எங்க அம்மா போய் அவளை தேடுவ? இப்படி ஏமாந்துக்கிறிய? ஐயோ, இத பாரு, அழக்கூடாது சரியா? என்ன உன் அக்கா மாதிரி நினைச்சுக்கோ. அழக்கூடாதுமா, சொன்னா கேட்கணும். போலீஸ் கிட்ட போய் சொல்லலாமாக்கா? போலீஸ் கிட்ட எல்லாம் போய் சொன்னா நீ ஏமாந்துட்டு என் தாலியை வந்து அறுக்கிறியான்னு வண்டையா கேட்பானுங்க. சரி, அவங்க எங்கேயாச்சும் சுத்தின்னு திரிவா, பூச்சிடலாம். சரி, உன் சொந்தக்காரங்க வீடு இருந்தா சொல்லு. என் வீட்டுக்காரர் வந்தவொடனே இட்டாந்து விட சொல்றேன். எனக்கு சென்னையில யாரையுமே தெரியாதுக்கா. சரி சரி, நீ இங்கேயே தங்கிக்கோ, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சர்டிபிகேட், பேக், கிஃப்ட் பாக்ஸ். தைரியமா இரு. அழுவாத. பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைச்சி நீ போற வரைக்கும் இங்க தங்கிக்கோ, சரியா? எங்க வீட்டுக்காரர் வந்தா நான் பேசிக்கிறேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்தாம்மா. இமாம் பெரிய ஊர்ல யாரையும் தெரியாம பஸ் ஏறி வந்துக்கிற பாரு. உன் ஊர்ல உனக்கு என்ன பிரச்சனையோ உன் நிலைமையில இருந்து பார்த்தாதான் புரியும். அம்மா, தங்க கட்டிங்களா? ஹலோ. அக்காடா, நம்ம அக்கா பேரு போதும் பொண்ணு. ஹாய், உங்க பேர் என்ன? இவன் பேரு திவாகர், இவ பேரு நர்மதா. எல்லாம் அவங்க அப்பா செலக்ஷன் தான்.
சூப்பரா இருக்கே பேரு. சரி நீ இப்ப மூஞ்சி கழுவின்னு வா, நான் காப்பி தரேன். பாய். யாருமா அந்த அக்கா? நம்ம சொந்தக்கார அக்காவாமா? சொந்தம் தான்மா, சொந்த மாதிரி. நாதி இல்லாத நிக்கிற எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான். அந்த அக்காவோட ஸ்கூல் மார்க் ஷீட்டு பணம் யாரோ திருடிட்டாங்களாம், பாவம். கவலை இல்லைம்மா, இனிமே ஜாலி தாம்மா. இனிமே அவங்க படிக்கவே வேண்டியதில்லை. சரி வாங்க நம்ம சாப்பிட போலாம். அக்கா, நான் உங்களை எப்படிக்கா கூப்பிடுறது? என்ன எல்லாரும் பிபின்னு தான் கூப்பிடுவாங்க. உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே கூப்பிடு. சரி பிபி. இவ என்ன மாதிரி நிமிஷமா வந்து ஒட்டிப்பா. திவாகர் அவங்க அப்பா மாதிரி முன்ன எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு. அம்மா சொன்னாங்க உங்களோட பணம் சர்டிபிகேட்லாம் இங்கே தொலைஞ்சு போச்சுன்னு. அதனால எங்க அப்பா கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஐயோ தேங்க்யூ. சாப்பிடுப்பா, பிஸ்கட் சாப்பிடு. பார்வதி, பார்வதி, என்ன உடம்புக்கு முடியலையா? காலையில இருந்து ஆளையே காணோம். ஏன் மௌன விரதமாக்கும்? காலையில கூட பேசின மாதிரி தெரிஞ்சது. மனசு சரியில்லை கலா. ஐயோ, உடம்பு சரியில்லைனா கூட பரவாயில்ல, மனசு சரியில்லைனா உடனே யாருக்கிட்டயா சொல்லியே ஆகணும். போதும் பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்கல்ல. ஆமா, அவங்க நகை போட்டாங்க, அது இப்போ காணோம். அதான் பிரச்சனை. அட கடவுளே, விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே. ஆமா, நம்ம பிபிய வெளியவே காணல. பாத்துமா, கூட்டி கூட்டி தர தேஞ்சிர போகுது. என்னதான் நம்ம வீட்டு கொல்லிக்கட்டையா இருந்தாலும் முத்தம் கொடுத்தா வாய் வெந்துதான் போகும். சேச்சே, நான் உன்னை எதுவும் சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். நீ இப்படி சொல்ற பார்வதி, ஆனா ஊருக்குள்ள வேற மாதிரில பேசிக்கிறாங்க. நம்ம பிபிக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையாம, ஏன்னா ஏதோ பையனை படிக்கிற இடத்துல விரும்பிட்டாளாம். அதனாலதான் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. பாத்துக்க பார்வதி, நான் எதுவும் சொல்லல. இவங்களா யாரோ ஊர்ல சொன்னதா சொல்றாங்க. சர்ரு புருன்னு சினிமால வர மாதிரி காரு போலீஸ் ஜீப்புன்னு வீட்டுக்கிட்ட வந்து தெருவே ரெண்டாயி போச்சு. நகைய காணோம்னா போலீஸ் ஏன் வரப்போகுது? திருடினா தானே வரும். பாவம் வாத்தியாரு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. ஏற்கனவே அது இதுன்னு பேசி பாட்டிய ஓட வச்சிட்டீங்க. என்ன முறைச்சு என்ன பண்றது? நெருப்பு இல்லாம புகையுமா? பருப்பு இல்லாம சாம்பார் தான் ருசிக்குமா? கௌரவப்பட்டவங்க இருக்கிற இடம் இப்படி எல்லாம் நடந்தா நல்லாவா இருக்கு? பக்கத்து ஊர்ல ஓட்டப்பந்தயம் நடக்குதாமா. பார்வதி பேரை வேணா குடுக்கட்டுங்களா? ஆனா குறும்பு ஜாஸ்தி. போய் வேலைய பாரு. சரி சரி. என்ன பார்வதி, ஏன் அழுவுற? பொண்ணை பத்தி நினைச்சு அழுவுறியா? அந்த நினைப்பு நமக்கு மட்டும் இருந்தா பத்தாது, அவளுக்கும் இருக்கணும். ஏன் அழுவுறன்றல? ஊர்ல யாராரோ என்னென்னமோ பேசிக்கிறாங்கங்க. பொண்ணு நகையோட ஒரு பையன் கூட ஓடிட்டதா பேசிக்கிறாங்க. பொண்ணு நகையோட ஒரு பையன் கூட ஓடிட்டதா பேசிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் மானத்தை தொலைச்சிட்டு வந்தாச்சு. விடு, பேசுறவங்களா வந்து நமக்கு சோறு போட போறாங்க. இப்படிதான் பேசுறவங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சதுன்னா வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க.
அவங்க அப்படி பேசாம இருக்கணும்னா நம்ம பொண்ணு அப்படி நடந்துட்டு இருந்திருக்கணும். அவதான் அப்பா அம்மா வேண்டான்னு நம்மள ஊர் மத்தியில விட்டுட்டு ஓடி போயிட்டாளே. நாம பெத்த பொண்ணு அவளே அப்படி பண்ணும்போது யாரு வேணா எப்படி வேணா பேசுவாங்க. அது பரவாயில்ல, நம்ம தனமும் சரசும் விஷயம் தெரிஞ்சு வருவாங்க பாரு, அவ்வளவுதான். எனக்கு அது நினைச்சா இப்ப பயமா இருக்கு. ஏற்கனவே நம்ம மாப்பிள்ளைங்களுக்கு நம்ம கிள்ளுக்கீரை, இந்த விஷயம் கிடைச்சதுன்னா நம்மள மென்னு தின்னுடுவானுங்க. எனக்கு இதெல்லாம் நினைச்சாவே அப்படியே நாண்டுகிட்டு சாவலான்னு தோணுது. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நமக்கு அவன் மட்டும் தானா? இன்னும் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்கங்க. அந்த நினைப்பு அக்காவா அவளுக்கு இருந்திருக்கணும். நம்மளெல்லாம் இப்படி அசிங்கப்படுத்திட்டு எங்கேயோ போய் சந்தோஷமா இருக்கிறா பாத்தியா? எல்லாம் அவ பண்ண தப்பு. அம்மா, நீ எழுது. நர்மதா, திவா. அப்பா அப்பா இந்தாங்க பிஸ்கெட். போங்க போங்க படிங்க. இவ போதும் பொண்ணு, ஊரு பொள்ளாச்சி. மூஞ்சி கழுவின்னு வாங்க, விவரமா சொல்றேன். அக்கா, அப்பா கோவமா இருக்காரு. நான் வந்தது அப்பாக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே. நான் அப்பா கிட்ட பேசுறேன். நீங்க இங்கே எங்க வீட்லயே தங்கிடுங்க. நீங்க எங்க ஸ்கூல்ல சேர்ந்துக்கலாம். ஆமாக்கா. அச்சோ, அம்மா. இது எப்படி? இது உனக்கே நல்லா இருக்கா? ஏதோ கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேல ஏறி உட்கார்ற. ஏங்க சத்தம் போடாதீங்க. ஏய், என்னடி பேசுற? ஏன் சத்தம் போட்டா என்ன? இது என் வீடு, நான் அப்படிதான் சத்தம் போடுவேன். முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. பணம் துணிமணிலாம் வெளியே காணாம போச்சுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நம்ம வீட்டிலே காணாம போச்சுன்னு சொல்றா. இல்ல, காணாம போச்சுன்றது நீ கண்ணால பாத்தியா? ஏய், இப்படி அமைதியா இருந்து என் கோவத்தை தூண்டாத. ஏண்டி, அப்படியே உனக்கு உதவணும்னு தோணுச்சுன்னா அவளுக்கு ஒரு 5 or 10 கொடுத்து வெளியே அனுப்புறதை விட்டுட்டு வீட்டில் இருக்கலாமான்னு கேட்குறேன். ஏய், உனக்கு அறிவு இருக்காடி? இல்லை சேட்டு கடையில் கொண்டு போய் அதையும் அடமான வச்சிட்டியா? இதை பாரு, எனக்கு இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. சரி விடு, என்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல. நாளைக்கு நான் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள அவ வீட்டில் இருக்கக்கூடாது, புரியுதா? ஏய், ஏண்டி இப்படி அமைதியா இருந்து மனுஷனை சாவடிக்கிற? பதில் ஏதாவது சொல்ல. சரி சரி விடுங்க, நீங்க சாப்பிட வாங்க. நீயும் உன் சாப்பாடும். ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத. அம்மா, அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைம்மா. பிபி அக்கா ரொம்ப நல்லவங்க தானம்மா, அவங்களையே விரட்ட சொல்றாரு. நான் கண்டிப்பா சாமி கிட்ட உன் வீட்டுக்காரரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்.
சாமி அப்புறம் ஆக்ஷன் எடுத்தா என் மேல வருத்தப்படக்கூடாது, புரியுதா? பெரிய மனுஷன் பேச்ச பாரு. போதும் பொண்ணே, உனக்கா வரைஞ்சிக்கடி நீ எப்படி பேசுறா பாரு. வாய் வா சாப்பிட போலாமா? வா. என்னால எல்லாருக்கும் கஷ்டம். போதும் பொண்ணு, வா சாப்பிடலாம். டேய் டெல்லி, நாக்கா இங்க வா. இந்த டப்பா ஏதாச்சும் தேருமா பாரு. கோட்டு தான் தேரும். எடுத்துன்னு போ, எடுத்துன்னு போ. போனுக்கும் இந்த 300 ரூபாய் பணத்துக்குமா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சீனை போட்டேன்? சரியான சாவுகிறாக்கி. ச்சே. அண்ணே, வண்டி எடுங்க. பாத்தியா, நான் எங்க போனாலும் எனக்கு ஆதரவா இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துற. இப்ப கூட இந்த சாந்தாக்கா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஆனா என்னால அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரும். ஏன் ராசி மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஊர்ல வர அப்பா அம்மாக்கு என்னால எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனையா வருது? பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. என் வீட்டுக்காரி எப்பவுமே இப்படிதான், திடீர்னு அப்படி இப்படின்னு பேசுவாரு. அப்புறம் அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. அவருக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, எனக்கு அது மன்னிப்பலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எங்கேயும் போவானா, உனக்கு ஒரு நல்ல வேலை கட்சி போற வரைக்கும் என் கூடயே இருந்துக்கலாம். வேலை எப்படிக்கா கிடைக்கும்? அதான் என் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் எல்லாம் தொலைஞ்சிடுச்சு. உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், வா. உன் பேர் என்ன? உங்களுக்கு மட்டன் பிரியாணி. சரி, உன் பேர் என்ன சொல்லு. இந்தாங்க சார், உங்களுக்கு சிக்கன். அப்பா பேரு என்ன சார்? சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்காவோட வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. சார் பிரியாணி சார். என்னையா வாங்கியாச்சா? வாங்கியாச்சு சார். லெக் பீஸா கேட்டிங்களா? சார் அவனுக்கு ரொம்ப துமுறு சார். காத்தவங்கிட்ட லெக் பீஸ் கேட்டதும் வியாபார நேரத்தில் தொந்தரவு பண்ணாதேன்னு முறைக்கிறா சார் அவன். ஒன்று பண்ணு, கிரிக்கு ஃபோனை போட்டு கடையில் போய் தகராறு பண்ண சொல்லு. சரி சார்.
தானா பயந்து வந்து ஃபோன் பண்ணுவான் காத்தப்பேன். சரி சார். அந்த டைம்ல நல்லா வச்சு செய்யலாம் அவனை. சரி சார். சரி சரி, சூடு ஆறிட போது பிரியாணி பிரிச்சு வை. இந்த எடுத்து வைக்கிறேன் சார். உனக்கு வாங்கிட்டல சார்? நான் சாப்பிட்டுட்டேன் சார். சார் ஸ்டேஷனில் இருக்க எல்லாத்துக்குமே பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். மாமூல் வாங்குறதுலயும் ஒரு நியாய தர்மம் இருக்குனையா. நீ பாட்டுக்கு ஊருக்கே பார்சல் கட்டினா அவன் முறைக்காம என்ன பண்ணுவான்? உன் வீட்டுக்கு சேர்த்து கட்டிக்கிட்டியா? ஆமாம் சார். அப்போ உன்னை முறைச்சதுல தப்பே இல்லை. கிரிக்கு ஃபோன்லாம் பண்ணாத. ஓகே சார். அது என்னது? குருமா சார். ஓ, லெக் பீஸ் உள்ள இருக்கா? உள்ள இருக்கு சார். நல்லா தான் இருக்கியா? ஒரு திருட்டு கேஸு. சரிங்க சார். ஒரு மினிஸ்டருக்கு வேண்டிய பொண்ணு. அப்படிங்களா சார்? ஊர்ல இருந்து கிளம்பி வந்துருச்சு. சரிங்க சார். சென்னைக்கு தான் வந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு. ஓகே சார். போட்டோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எஸ்சியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அமைச்சிருக்கோம். சரிங்க சார். அவரை வாட்ஸ்அப் ஆன் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஓகே சார், உடனே எஸ்ஐ கிட்ட சொல்லிடுறேன். நீ சாப்பிட்டல? சாப்பிட்டேன் சார். சார், மினிஸ்டரோட பிஏ ஃபோன் பண்ணாரு. 15 லட்ச ரூபா நகையை திருடிட்டு பொள்ளாச்சிலேருந்து ஒரு பொண்ணு சென்னை வந்துருச்சான் சார். அந்த பொண்ணு ஃபோட்டோ உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்களா சார்? சே, இந்த பிரியாணி ஒழுங்காக சாப்பிட விட மாட்டாங்க. ஆமாம், மெசேஜ் வந்திருக்கு. சரிங்க சார். ஃபோட்டோ வேறு டவுன்லோட் ஆகல. சே, நெட்டே சரியாக கிடைக்க மாட்டேங்குது. விளங்கிடும். சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். பாத்தியா, 15 லட்ச ரூபா நகையை ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆயிருக்கு இந்த பொண்ணு. காலேஜ் படிக்கிற பொண்ணு என்ன வேலை பண்ணிருக்குது பாத்தியா? நமக்கு ஒரு லெக் பீஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம் சார். சரி, நீ உடனே பிரிண்ட் போட்டு தேடணும். ரொம்ப முக்கியமான கேஸ். சரிங்க சார். இதுல நீ மட்டும் தானா இல்ல? சொல்றா சார், ஒழுங்கா சொல்லிரு சார். சொல்றா. இவர் எங்கேருந்து ஃபோட்டோவுக்கு பிரிண்ட் போட்டு பார்க்க போறாரு? பிரியாணி சூடாகிறதுக்குள்ளே வீட்டுக்கு எடுத்துன்னு போறாரு. நல்லா இருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டோட நிலைமை. சரி சார். பிரியாணியாவது சாப்பிட்ட வயிற்று. நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும், சரியா? சரி சார், வரேன். ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. விடிஞ்சா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்க மாட்டா, அவ நல்லாவே இருக்க மாட்டா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை பார்த்துருக்கீங்களா? நீ இந்த பொண்ணை எதுக்கு சார் தெரியுங்க? இந்த பொண்ணு 15 லட்ச ரூபா நகை ஆட்டையை போட்டு வந்துருச்சு. பார்த்தா அப்படி தெரியலையே சார். அப்போ நீ பார்த்துருக்க? ஆமாம் சார், பார்த்துருக்கேன். எப்போ? எங்க? இப்போ தான் நீங்கள் ஃபோட்டோவில் காமிச்சிங்களா? பாத்தியா, இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. அதனால தான் சார் ஆட்டோ ஓட்டுறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல. இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, திருநா மாதிரி தெரியலையே. இந்த காலத்தில் ஆளை பார்த்து இடப்படாதீங்க. 50 ரூபா பிட் பாக்கெட் அடிச்சோன்னா உதவுன்னு உதைக்கிறோம். 500 கோடி அடிச்சவங்களுக்கு ராஜ மரியாதை நடக்குது. என்ன பண்றது? எல்லாம் தலையெழுத்து. நாம மட்டும் மீட்டருக்கு மேல ஒரு 10 ரூபா கேட்டா ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி முறைக்கிறானுங்கப்பா.
இப்போ அந்த பொண்ணு என்னன்னா 15 லட்ச ரூபா நகையை அசால்ட்டா லவுட்டிக்கிட்டு வந்திருக்கு. பாத்தியா, இதெல்லாம் நேரம். பக்கத்துல என்ன இருக்க? பசங்களை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேண்ணா. ஏய் சாந்தா, என்ன டைம் ஆகுது பாரு, சீக்கிரம் வாடி. ரெடி ஆகி வர வேணாமா? கொஞ்சம் இரு. உங்க அப்பா பாத்தியா, வழக்கம் போல பேப்பரை படிச்சுக்கின்னு சில்லுன்னு சட்டையை போட்டுக்கிட்டு ரெடி ஆகி நின்னுறாரு. நான் உங்களையும் ரெடி பண்ணி சமையலும் பார்த்துக்கின்னு டிஃபனை கட்டி ரெடி பண்ணி வரத்துக்குள்ள லேட் ஆயிடுச்சுன்னு கத்துறாரு. ஐயோ, வா 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 வா. நான் சாயந்தரம் திரும்பி வரப்போது எனக்கு நிறைய கதை சொல்லணும். சொல்றேன். இவ கதையே பெருங்கதையா இருக்கும் போல இருக்கு. அது கேட்டாலே போதும். ஆமாமா, என் கதையை சொல்றேன். போங்க, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. பாய், டாடா, போங்க. வாமா, டைம் ஆகுது. கூட்டு வரேங்க. அம்மா, ஹோம்வொர்க் நோட் மறந்துட்டேன். என்ன வேலைய போச்சுடி உனக்கு? நீ போ. வாடா. சீக்கிரம் எடுத்துன்னு வா. எல்லாத்தையும் காலையில செட் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அங்கங்க புக்க வச்சுதுங்க. அவுத்துட்ட கழுதைங்க மாதிரி 2 ஓடி ஆந்து பேக் ஒரு பக்கம் புக்கு ஒரு பக்கம் வீசிட்டு விளையாட ஓடி வந்துருதுங்க. சரி, சாயங்காலமா தெருமுனையில போய் நின்று பஸ்ல பிள்ளைங்க இறங்குற இடத்துல நின்று கூட்டின்னு வா. சரியா? பேப்பர்லாம் பார்த்தா பயமா இருக்குமா? சரி, வரட்டா? பாய்டா. எல்லாம் இவர் பண்ற வேலை. கடுகு போட்டா வெடிக்கிற காஞ்ச வடச்சட்டி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கின்னு கிளம்புறாரு. பர்மா பிபி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சொன்னது தான். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் சகல உரிமையோட இருக்கலாம். ஆனா என் வீட்டுக்கார மட்டும் கண்டுக்காத, இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லி மனசை கஷ்டப்படுத்தினே இருப்பாரு. என்ன எதுனா சொன்னா கூட பரவாயில்லக்கா. ஆனா என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது, அதான் பயமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு பழகி போச்சுமா. நம்ம மனசுல போட்டு கவலைப்படுறதுல 1000 விஷயங்கள் சுத்தி இருக்குது. ஆனா அதுல ஒரு விஷயம் பண்ணா 1000 விஷயங்கள் காணா போயிடும். என்ன பண்ணணும்? அந்த 1000 விஷயத்தையும் மனசுல இருந்து தூக்கி வீச கத்துக்கிட்டா போதும். பசிக்கலையா? வா சாப்பிடலாம், வா. போதுமா? அக்கா, நான் வந்ததுல இருந்து என் ஃபோனு சர்டிஃபிகேட்லாம் காணாம போனது எனக்கு உறுத்தலாவே இருக்கு. போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாமா? ப்ளீஸ்க்கா. போலீஸ் கிட்டலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மள திட்டுவாங்க பேப்பி. புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற பேப்பி. சரி வா, உன் திருப்திக்காக வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். ஆனா பசங்க ஸ்கூல்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம திரும்பி வந்துடணும். ஏன்னா இந்த ரோட்ல எல்லாம் ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி. அதான் யோசனையா இருக்குது. நானும் உங்களை தொல்லைப்படுத்த வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க கூப்பிடுறதுக்கு ஒரே ஒரு வழி அந்த ஃபோன் மட்டும்தான்க்கா. அந்த போனை எடுத்து உங்க வரை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அவங்க போனை எடுத்து நான் இங்க இருக்கிறத சொல்லிட்டா அந்த கிழமை நேரா கிளம்பி இங்கே வந்துருவாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. சரி, உங்க போனை வாங்கி பண்ணலான்னு பார்த்தா அட்ரஸை கண்டுபிடிச்சு இங்கே வந்துருவாங்க. அதுக்கும் பயமா இருக்கு. ஆமா, திருண்ண விஜயா, உன் வீட்டுல இருந்து வர போனை எடுத்து, சாமி வணக்கம், என் பேர் விஜயா, உன் பிள்ளைகிட்ட இருந்து இந்த போனு இந்த அட்ரஸ்ல இருந்து திருண்ணன்னு வாக்குமூலம் கொடுப்பால. கற்பனை ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்குது. எப்பவுமே இப்படியே சிரிச்சிட்டு இருக்கணும் பேப்பி. நீ கலங்கி உட்காரத பார்த்துட்டு மனசே கேட்கலம்மா. சரி வா, சட்டுன்னு சாப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிக்கா.
சாம்பார் ஊத்தவா? ஆரிச்சாமி சார். என்னவா? தெரியலையம்மா, என்னாச்சு? ஏதோ போலீஸ் வந்திருக்கு. சரி வா பாப்போம். பாப்போம். ஆரிச்சாமி சார், ஸ்டேஷன்ல இருந்து ஐயா அனுப்புனாரு. மார்ச்சேரியில அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணோட பாடி இருக்கான். ஐயோ, நீங்க வந்து உங்க பொண்ணான்னு கொஞ்சம் அடையாளம் காட்டிட்டு போங்க சார். ஐயோ, பார்வதி, கவிதா மயக்க அடிச்சு விழுந்துட்டா. ஆத்தாடி. அம்மா அம்மா என்னமா ஆச்சு? அம்மா பார்வதி, என்னாச்சு? அம்மா கவிதா போய் தண்ணி எடுத்து. பார்வதி, பார்வதி என்னங்க சொல்றீங்க? பார்வதி, பார்வதி மயக்கம் தெரியாது போல இருக்கு. பார்வதி, பார்வதி, கவிதா சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா சீக்கிரம் தண்ணி தண்ணி. பார்வதி, பார்வதி, அம்மா பார்வதி. ஐயோ அம்மா. என்னங்க சார், பொண்ணை காணும் தானே சொன்னோம், அதுக்கு போய் பாடி கேடுன்னு சொல்லிக்கிட்டு. சார், ஒரு நாளைக்கு எத்தனையோ மிஸ்ஸிங் கேஸ் வருது. அதுல எத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார். இதுக்கு போய் அழுதுகிட்டு நாங்க எங்க டியூட்டியை பாக்குறோம் சார். பார்வதி, ஒண்ணும் இல்ல பார்வதி. கண்டிப்பா அது நம்ம பொண்ணா இருக்காதுங்க. நீ அழாத, அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அழாதீங்க. நடக்குதுன்னே தெரியல. போலீஸ்லாம் வந்திருக்கு. கவிதா, அவ அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அழாதீங்க சார். என்ன சார் இது? மாத்தி மாத்தி அழுதுட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க சார், ஐயா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்க சார், ஐயா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க சார். வரேன் சார். அம்மா பாத்துக்கமா, வரேன். நம்ம தெருவே அமைதியா இருந்துச்சு. இப்ப பாரு, பிபிக்கு மாப்பிள்ள பார்த்தாலும் பார்த்தாங்க, போலீஸ் அடியாளுன்னு ஒரே அமக்கலப்படுது. இந்த பார்வதி எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறா. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. மர்மமா இருக்கு. இவரெல்லாம் வாத்தியாரு. இவர் பாடம் சொல்லி கொடுத்து பசங்க படிச்சு என்ன ஆக போறாங்களோ தெரியல. நம்ம பிள்ளைங்க தான் பாவம். ஐயோ அம்மா அழுதம்மா, அம்மா அழுதம்மா. நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி இருக்கேடி. என் பொண்ணுன்னு நெஞ்சில வச்சு தாங்கினேன். அப்படிலாம் பார்த்துக்கிட்டே என் மேல அவமான தள்ளி வீசிட்டு போயிட்டாலடி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நேத்து வரைக்கும் நம்மளை பார்த்து பொறாமப்பட்ட ஊர் ஜனங்க இன்னைக்கு அசிங்கமா பேசுறாங்க. பாத்தியா கவிதா? ஒரு பக்கம் போலீஸ் பாடி அடையாளம் காட்டுன்னு வந்து நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஊர் ஜனங்க அசிங்கமா பேசி அவமானப்படுத்துறாங்க. இப்படி பண்ணிட்டு போயிட்டாலடி, இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே. வணக்கம் சார். நெக்லஸ் திருட்டு கேஸ் சம்பந்தமா ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்க சார். அந்த போட்டோவில் உள்ள பொண்ணு சென்னை பஸ் ஏறி இருக்கு சார். அதை பார்த்த ஆளுகிட்ட போட்டோவை காட்டி விசாரிச்சேன் சார். அவன் தலையில் அடிக்காத குறையா சத்தியம் பண்ணுறான் சார். அதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏன் சார், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க கேஸை பார்க்குறதுக்கே ஆள் இல்லை. ஒரு நாளைக்கு சென்னைக்கு எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க தெரியுமா சார்? ஃபோட்டோ மட்டும் கொடுத்துட்டு பிடிங்கன்னா எங்கே சார் போய் பிடிக்கிறது?
அந்த பொண்ணு ஃபோன் வேற வேலை செய்யல. நாங்கள் என்னங்க சார் பண்ணட்டும்? அந்த பொண்ணை தேடுற ஆளு லோக்கலில் பெரிய புள்ளி, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க சார். அவங்கக்கிட்ட நம்ம சாக்கு போக்கெல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாதுங்க சார். அவங்களுக்கு சட்டத்தில் இருக்கிற இண்டு இடுக்கு ஓட்ட உடசல் எல்லாமே அத்துப்படிங்க சார். நம்ம தேடி கண்டுபிடிக்கலைன்னா அவங்களே இறங்கி தேட ஆரம்பிச்சிருவாங்க சார். தேவையில்லாத பிரச்சனையில் போய் முடியுங்க சார். இதே நாளை பின்ன பொள்ளாச்சியில் ஒரு கேஸு உங்களுக்கு உதவணும்னா நாங்கள் உதவ முட்டுருமா சார்? லோக்கல்ல இருக்கிற திருட்டு நகை வாங்குற கடையெல்லாம் கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்க சார். நகையோட வர்றவங்களுக்கு அதான முத இடமுங்க சார். அந்த ஆளு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கொல்றானுங்க சார். பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். வேலை செஞ்சு தான் ஆகணுங்கிறீங்க. கெஞ்சியும் கொஞ்சியும் வேற வேற வார்த்தைகளை வேற சொல்லிட்டீங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? செஞ்சு தானே ஆகணும். ரொம்ப நன்றிங்க சார். சரி சார், ரொம்ப சந்தோஷங்க சார். ஓகே ஓகே. என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ மேல ஆக வேண்டிய விஷயத்தை பார்க்கலாமே. கண்டிப்பா. அவர் பையனுக்கு இல்ல, உங்க பொண்ணுக்கும் வேலாயுதத்துக்கு தான் கல்யாணம்னு சொன்னாரு. பிசினஸோ இல்ல மற்ற விஷயமோ எனக்கு நான் நினைச்சதை அடைஞ்சுதான் பழக்கம். கல்யாணமாகி போயிட்டா மட்டும் நான் உனக்கு அக்கா இல்லைன்னு ஆயிடுவேனா? நீங்க எப்ப வேணாலும் அங்க வரலாம். ஒரு கால் பண்ணா நானும் இங்க ஓடி வந்துடுவேன். என் பொண்ணு யார கல்யாணம் பண்ணிக்க போறா? இதுலன்னு சந்தேகம் என்னதான்? நான் இப்ப சொன்னது எதுவுமே பொய் இல்லம்மா, நிஜம். எனக்கு சம்மதம். நீங்களே வேலாயுத சருக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவான்னு நான் நம்பினேன். கழுத்தறுத்துட்டு ஓடிட்டா? இல்லை சார். பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு பிபி கழுத்துல அந்த வைர நெக்லஸை காணுமே. என்ன பண்ண? வித்துட்டியா? சார் இப்போ அழுது என்ன சார் பிரயோஜனம்? வளர்க்கும் போதே பிள்ளைங்கள ஒழுங்கா வளர்த்துருக்கணும். வாத்தியார்னு சொல்றீங்க, ஆனா பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கலையே. சார் அழாதீங்க சார்.